ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் விஜயோட பாலிடிக்ஸை வாட்ச் பண்ணும்போது இது எதுக்காகவே நான் வரவே இல்லை. நான் வந்ததுக்கான ஒரே ஒரு நோக்கம், நான் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரணும், எனக்கு சிஎம் ஆகணும். அதை தவிர எனக்கு எந்த நோக்கமும் கிடையாது, மக்கள் நல்ல நோக்கம் கிடையாது, கொள்கை நோக்கம் கிடையாதுன்னு தெளிவாக புரிய வச்சுட்டாரு. இல்லை, மக்கள் நலனும் கொள்கையும் அது எல்லாமே இருக்கிறது தானே. அவர் முதலமைச்சர் ஆனாலே இதெல்லாம் செஞ்சிருவார்ல. எப்படி நம்புறீங்க? ஒய் ஷுட் ஐ பிலீவ் விஜய்? நீங்கள் நேற்று ஸ்பீச் கேட்டீங்களா? நேற்று ஸ்பீச் தஞ்சாவூர் என்ன சொன்னாரு? உரம் பிரச்சனையா நான் வந்தா தீர்த்துருவேன், மீனவர்கள் பிரச்சனையா நான் வந்தா தீர்த்துருவேன். சரி, இப்ப இருக்கிறவர் என்ன பண்றாரு? இப்ப இருக்கிற சிஎம் லெட்டர் எழுதுறாரு, மோடியை நேரில் பார்த்து சொல்றாரு, வேற ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாரு. நீ வந்தா என்ன பண்ணுவ? நான் வந்தாலே தீர்த்துருவேன். எப்படி நம்பணும்? அவர் பேராஸ்டமாலுங்க, என்ன நோயா இருந்தாலும் வாயில் அள்ளி போட்டா தீர்த்துருவாரு. அதை நம்புறதுக்காக ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கணும்ல. விஜய் இன்னைக்கு முடிவு பண்ணல, 2010 தலைவாவிலே டைம் டு லீட் அப்படின்னு போட்டார். அப்பவே அவருக்கு சிஎம் ஆகணும்னு ஆசை வந்துட்டு, அப்பயே அந்த அம்மா கரெக்டா கண்டுபிடிச்சு அடி அடின்னு அடிச்சாங்க. நாம அந்த அம்மா தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு 16 வருஷம் இருந்திருக்காருல்ல, ஒரு அரசியலுக்கு வரணும்ட்டு 16 வருஷமா முடிவு பண்ணார்னா அதுக்கான வேலையை செஞ்சிருக்கணுமா இல்லையா? எனக்கு எதை டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியலன்னா, ஹி ஹாஸ் டேக்கன் பீப்புள் ஃபார் கிராண்டட். பீப்புளை கிராண்டடா எடுத்துட்டாரு. எதை வச்சு? எனக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, ஓகேங்களா? 12 மணிக்கு வர சொல்றீங்க, நான் ஒரு 4 மணி நேரம் லேட்டா வரேன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் அப்படின்னு எனக்கு தோணும்ல. அவர் இந்திரகுமார் அவர்கள், மில்டன் அவர்கள் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணி நான் சீக்கிரமா வரணும். அப்படி வர இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, மக்கள் தானே எனக்காக என்ன வேணா செய்வாங்க, எனக்காக வெளில நிற்பாங்க, எனக்காக சாக கூட தயாராக இருக்காங்க. அதை பார்த்து ரசிக்கிற இதை என்ன சொல்லுவோம்னா, நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர். எல்லாமே தன்னை சுற்றி தான் எங்கள் செல்ஃப் சென்ட்ரி. நாசிமாவன் உங்கள் விஜய், ஹூ ஆர் யூ? நான் எதுக்கு? உங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் விஜய். எப்படி என் நெஞ்சில்? நீங்கள் சினிமாவில் ஆக்டர் நல்லா டான்ஸ் ஆடினா எங்கள் நெஞ்சில் நீங்கள் குடியேறிவீங்களா? எனக்கு என்ன அரசியல் முக்கியம்? ஒரு விஷயத்துல தெளிவாக இருக்கிறேன். என்னன்னா, யார் என்ன ரூல் பண்ணணும், யார் என்ன ஆட்சி செய்யணுங்கிறத விட யார் என்ன ஆட்சி செய்யக்கூடாது அப்படிங்கிற தெளிவு எனக்கு இருக்கு.